ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம 17th எபிசோட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பாங்கி ஃபோன் பேசிட்டே திரும்பினா இந்த சைக்கோ அவ பின்னாடி நிக்க பாங்கி ரொம்பவே பயந்து போயிடுவா. அந்த பயத்தோட ஜிங்கன்ஸோ நீங்க ஓகே தானேன்னு கேப்பா. உடனே இந்த சைக்கோவும் என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க அப்புறம் விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோ அங்க வர அதுக்குள்ள சாப் ஒண்ணு வந்து அவருக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. நீங்க இன்னைக்கு வெயிட் பண்ணாலும் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவா. இவங்களும் அப்படியே கிளம்பிடுவாங்க. அப்புறம் ஹீரோ கேட்பான், நான் வேணா உன்னை டிராப் பண்ணவா பாங்கின்னு. அதுக்கு நம்ம பாங்கி இல்ல வேண்டாம் ஜீவு, நான் பஸ்லயே போறேன்னு சொல்லிட்டு போயிடுவா. கட் பண்ணா நம்ம பாஸ், ஏண்டா எல்லாரும் சீரியஸா இருக்கீங்க, கொலகாரனுக்கு கான்சியஸ் வந்தா நல்ல விஷயம் தானேன்னு கேட்க ஆமா நல்ல விஷயம் தான், அவன் பிசிக்கல் கண்டிஷன் கூட ஓகேவா தான் இருக்கு, மத்ததெல்லாம் சா பாத்துப்பாங்கன்னு நம்ம ஃப்ரெண்டும் சொல்லுவான். அப்புறம் இந்த சிலுக்கு வீட்டுக்குள்ள வந்ததும் என்னடி இப்படி பைத்தியக்காரி மாதிரி இருக்க, எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் போல அப்படின்னு சொல்லுவா. நம்ம பாங்கி எனக்கு ஆல்ரெடி நெஞ்சு வலி வந்துடுச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. அவனுக்கு மெமரி லாஸ்னு சொல்றாங்க, அது உண்மையான்னு கேப்பா. இந்த சிலுக்கும் அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், ஆமா நீ சமையல் பண்ணி வச்சிருக்கியான்னு கேட்டு டேஸ்ட் பண்ணி பாக்கறா. ஏய் என்னடி இது, இதுல என்ன போட்டு தொலைஞ்ச, இவ்வளவு கேவலமான சாப்பாட நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லுவா. அப்பன்னா இங்க நம்ம பாஸ் ஹீரோ கிட்ட என்னடா நீ மறுபடியும் லாயராக போறியான்னு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ, நீங்க ஏன் என்னோட ஃபைல் எல்லாம் எடுக்கிறீங்கன்னு. இல்ல நான் சும்மா தான் பார்த்தேன், உன்னை நினைச்சா எனக்கு ஃபீலிங்ஸா இருக்குடா, நீ மறுபடியும் லாயர் ஆனா நிறைய கேஸ் இருக்கும், நீ கிரிமினல் கூட எல்லாம் மறுபடியும் போராடணும்னு சொல்லுவான். அதுக்கு ஜீவுக்கு சொல்லுவான், ஜிங்கன்சு மாதிரி குற்றவாளிய நான் சும்மாவே விட மாட்டேன், அவனுக்கு ரொம்ப பெரிய தண்டனை வாங்கி தரணும்னு நினைக்கிறேன், அதுக்குதான் கவர்மெண்ட் அத்தாரிட்டியா இருந்தா ஈஸியா நான் எல்லா வேலையும் செய்ய முடியும், அதனாலதான் நான் மறுபடியும் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம பாஸ், நீ மறுபடியும் ப்ராசிக்யூட்டர் ஆவறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல, நீ ஏற்கனவே தூங்க மாட்டேன்ற, இப்போ மறுபடியும் ப்ராசிக்யூட்டரா போனா உனக்கு ரொம்ப ஒர்க் டஃபா இருக்கும், ஆனா இதுதான் உன்னோட விருப்பம்னா நீ அதையே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவான். பண்ணா நம்ம ஹீரோ சாப்பண்ண கிட்ட வந்து ஜுங்கன்சுவை பத்தி விசாரிக்கிறான். இப்ப அவன் எப்படி இருக்கான், எல்லாம் ஞாபகம் வந்துச்சான்னு கேட்க அதுக்கு நம்ம சாப்பண்ணும் இல்ல இன்னும் ஏதோ அவனுக்கு ஞாபகம் வரல, அவனுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட எடுத்து பார்த்தாச்சு, பட் பிசிக்கலா அவனுக்கு டேமேஜ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஜீவக் சொல்லுவான், ஒருவேளை இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக கூட அவன் இந்த மாதிரி ஒரு நாடகம் போடலாம்ல, ஒரு 5 மினிட்ஸ் நீங்க அவன் கூட பேச அனுமதி கொடுக்கணும்னு கேட்பான். உடனே ஓகே ஒரு 5 மினிட்ஸ் தான் நீங்க பேசணும், அதுக்கப்புறம் வந்துடணும்னு சொல்லிட்டு நம்ம சாப் ஒண்ணு நம்ம ஹீரோவா அவன் கிட்ட பேச விடுறா. அப்புறம் ஜீவ போய் அவனை பார்த்ததும் இந்த சைக்கோ ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி கேட்பான், என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா, என்ன ஏன் இப்படி இந்த ரூம்லயே அடைச்சு வச்சிருக்காங்க, எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கோவப்படுவான். உடனே ஜீவுக்கு சொல்லுவான், உனக்கு தேவையான டீடைல்ஸ் இப்ப என்னால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் உனக்கு லாயரா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். அதுக்கு இந்த சைக்கோ, என்னது எனக்கு நீங்க லாயரா இருக்க போறீங்களா, அப்ப நான் என்ன தப்பு பண்ணேன், நீங்களாவது ஏதாவது சொல்லுங்களேன், எல்லாரும் வந்து இந்த மாதிரிதான் பேசிட்டு போறாங்க, என் சைட்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். அதுக்குன்னே நம்ம சாப் ஒண்ணும், இங்க பாருங்க உங்க டைம் முடிஞ்சிச்சு, அதுக்கு ஜீவு நீங்க இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து சாப் ஒண்ணு கேப்பா, நீங்க பேசினதுல அவன் நடிக்கிறானா இல்ல நிஜமாவே அவனுக்கு அப்படி இருக்கான்னு தெரிஞ்சுதான்னு. அதுக்கு நம்ம ஜீவுக்கு சொல்லுவான், அவனுக்கு நிஜமாவே அம்னீஷியாவா இல்ல அவன் நடிக்கிறானான்னு என்னால இன்னும் கன்ஃபார்மா சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுவான். இப்பன்னா நம்ம பாங்கி வந்து, இந்த குட்டி பையனை பிடிச்சு நான் உன்னை ஸ்கூல் முடிச்சுட்டு உங்க ஆன்டி வீட்டுக்கு தானே போக சொன்னேன், நீ ஏன் இன்னும் இங்க இருக்கன்னு கேப்பா. அதுக்கு நம்ம குட்டி பையன், இல்ல எனக்கு அங்க போகவே பயமா இருக்காக்கா அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம பாஸ் சொல்லுவாரு, நீ விடு அவனை, நீ இன்னும் அவன் லெவல்ல தான் இருக்கிற, இருக்கணும்னு ஆசைப்பட்டா அவன் இங்க இருந்துட்டு போட்டோம், இப்போ வேலை செய்ய தானே வந்த, அதை போய் ஃபர்ஸ்ட் பாரு அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஜீவுக்கும் அங்க வந்துருவான். இந்த குட்டி பையனும் நம்ம ஜீவுக்கு ரொம்ப ஆசையா பிடிச்சுப்பான். அப்ப பாங்கி சொல்லுவா, வா வா நான் உன்னை உங்க வீட்லயே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு அந்த குட்டி பையனை கூப்பிட அதுக்கு நம்ம ஜீவுக்கு சொல்லுவான், நான் கொஞ்சம் உன்கிட்ட பேசணும், ஒரு நிமிஷம் என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவான். அப்ப சொல்லுவான், உன்னோட வெக்கேஷன் லீவ் எல்லாம் நீ முடிச்சுக்கோ, நிறைய வேலை பெண்டிங் இருக்கு, சோ இன்னைக்கே ஜாயின் பண்ற வழியை பாரு, இப்போ ஒழுங்கா வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போவான். இங்க இவங்க எல்லாரும் மீட்டிங் ரூம்ல இருக்காங்க. எப்பவும் போல நம்ம பாஸ் நம்ம பாங்கியை தான் போட்டு வறுத்தெடுக்கிறான், மீட்டிங்கை டைவர்ட் பண்றான். நம்ம ஹீரோ வந்து கத்துவான், என்ன எப்பயுமே இந்த மாதிரி மீட்டிங் நடத்த விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு கத்துவான். அப்புறம் இவன், நான் டீ போட போறேன், உங்களுக்கு யாருக்கு டீ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவனும் கிளம்பிடுறான். இப்பன்னா நம்ம சாப் ஒண்ணு மறுபடியும் வாரண்ட் கொடுங்க, அவனை நான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பான். அதுக்கு இவனும், உனக்கு வேற வேலையே இல்லையா, சும்மா இதே பொழப்பா போச்சு, போ முதல்ல அவனுக்கு நினைவு திரும்பிச்சான்னு பாரு, அதுக்கப்புறம் வாரண்ட பத்தி பேசலாம் அப்படின்னு திட்டிட்டு போயிடுவான். அப்புறம் இவளும் ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்டுட்டு, இந்த ரிப்போர்ட் எல்லாம் நான் படிச்சு உனக்கு சம்மரியா சொல்றேன், நீ சாப்பிட்டுட்டே கேளு அப்படின்னு சொல்லுவான். இவளும் ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி இவங்க அப்படியே பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோ இங்க நம்ம பாங்கிய உனக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு, நான் வேணா உன்னை டிரா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரான். அப்ப இந்த சிலுக்கு வந்து, என்ன ஜீவு பார்த்து ரொம்ப நாளாச்சு, உன்னை இப்பெல்லாம் பார்க்கவே முடியல, ஆமா நீங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு இவ கேட்க, நம்ம பாங்கி நீங்க கிளம்புங்க, அவ அப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லுவான். அதுக்குள்ள நம்ம ஃப்ரெண்டும் நம்ம சாப் ஒண்ணும் வந்து நிப்பாங்க. ஆமா நீங்க 2 பேரும் என்ன ஒன்னா சுத்திட்டு இருக்கீங்க, இதுக்கு என்ன காரணம்னு கேட்பா. உடனே சா சொல்லுவா, நீங்க 3 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. சண்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்க இருந்து தப்பிச்சா போதும்டா சாமி அப்படின்னு கிளம்பி இவங்க அப்படியே பாரி போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம சா பொண்ணு ஜுங்கன் சு கிட்ட விசாரிக்கணும்னு சொல்லி வருவா. நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, நீ ஒருத்தரை கொலை பண்ண, அதுக்கான மோட்டிவ் என்னன்னு கேப்பா. இந்த சைக்கோவும் அப்ரானியா, என்ன நான் கொலை பண்ணனா, அப்படி நான் கொலை பண்ணிருந்தா என்ன ஜெயில போடுங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பேசுவான், நீ ரொம்ப ஓவரா யோசிக்காத, உன்னோட மெமரி திரும்ப வர நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவான். அப்புறம் அவன் கொலை பண்ணால அவனோட போட்டோஸ், அவனோட சீனியர் போட்டோஸ் எல்லாம் காட்டுறான். இதெல்லாம் பாரு, உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா. இவனுக்கு எதுவுமே ஞாபகம் வராத மாதிரி நடிப்பான். அப்புறம் நம்ம பாங்கியும் நம்ம ஃப்ரெண்டும் இந்த கேஸ பத்தி விசாரிக்க ரொம்பவே சிரமப்படுவாங்க. அப்புறம் நம்ம ஜுங்கன்சு ஸ்கூலுக்கு போய் அவனை பத்தி விசாரிக்கிறாங்க. இங்க இந்த சைக்கோ அந்த ஆல்பத்துல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு நம்ம சாப்பொன்னு போன் பண்ணி அவனுக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் இங்க போன் பேசிட்டு இருக்க, இவன் சைக்கோவும் அந்த ஆல்பத்தை பார்த்துட்டு இருக்கும் போது அதுல இருக்கிற ஒரு பொண்ணோட போட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே அழுகுறான். அவளுடைய ஞாபகம் எல்லாம் வந்திருக்கு போல. அதை நினைச்சு பார்த்து அழுதுட்டே இருக்க, இவனும் போன் பேசிட்டு உள்ள வரும்போது அப்படியே வந்து நிப்பான். நம்ம ஹீரோ கேட்பான், என்ன ஆச்சு. இல்ல இந்த 4 செவத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு, கொஞ்சம் வெளியே போனா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், இங்க பாரு இப்ப வெளியெல்லாம் போக முடியாது, உன்னை சா வேற பாக்க வரேன்னு சொல்லிருக்காங்க, நீ கொஞ்சம் வெயிட் பண்ண, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா, அப்படி ஏதாவது ஞாபகம் வந்தா என்கிட்ட நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்போ இந்த சைக்கோ அவன் பண்ண கொலைய எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு வாஷ்ரூம்ல நிக்க ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு வெளிய இருக்கிற போலீஸும் உள்ள வந்து பாப்பாங்க. அப்போ அந்த போலீஸையும் அவன் அடிச்சு போட்டுட்டு அவன் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு இவன் கிளம்பிடுவான். அந்த நேரம் நம்ம சாப்பொண்ணு அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக அங்க வருவா. அதுக்கப்புறம் அவன் எஸ்கேப் ஆகி போறத பார்த்துட்டு இவன் ஃபாலோ பண்ணி போய் 2 பேருக்கு சண்டை வந்துடுது. அந்த சைக்கோ நம்ம சாப்பொண்ணையும் அடிச்சு போட்டு போறான். இங்க கார் பார்க்கிங்ல வந்துட்டு ஹீரோக்கு டவுட் வருது. அப்ப அந்த ஆல்பத்தை எடுத்து பாக்குறான். அப்போ அதுல இருந்து அந்த பொண்ணு போட்டோ மட்டும் கிழிச்சிருப்பான். அந்த நேரம் பாங்கி கால் பண்ணி ஜுங்கன்சு ஏன் இந்த மாதிரி எல்லாம் கொலை பண்றான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு ஜுங்கன்சு ஸ்கூலுக்கு போயிருக்காளான்னு கேட்பான். இவளும் ஆமான்னு சொல்ல, ஐயோ எல்லாமே கெட்டு போச்சுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஃபாஸ்டா அவன் ஜுங்கன்சுவை பார்க்க போவான். அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப ஃபாஸ்டா இந்த பக்கம் எஸ்கலேட்டர்ல ஏற, அவனும் அந்த பக்கம் எஸ்கலேட்டர்ல இறங்கி போறத பாக்குறான். டேய் ஜுங்கன்சு நில்லுடா, தடுத்துட்டு போக அவன் ரொம்ப ஃபாஸ்டா அங்க இருக்கிற ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏறி எஸ்கேப் ஆகி போயிடுவான். நம்ம சைக்கோ இந்த எபிசோட்ல இன்னைக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டான். நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.